ஒரு அரை டீஸ்பூனுங்க, ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து தேனில் குழைச்சி சாப்பிட்டு வந்தீங்கன்னாக்கா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைங்க, கல்லீரலில் வீக்காக இருக்கட்டும், கல்லீரலில் வந்து கொழுப்பு படைஞ்சிருக்கட்டும், கல்லீரல் புண்ணாக இருக்கட்டும், கல்லீரலில் கிருமி தொட்டாக இருக்கட்டும், இவை அனைத்துக்குமே ஒற்றை மூலிகையினோட வேருங்க. அந்த வேரை வந்து எப்படி பயன்படுத்தணும், எப்படி நம்ம உட்கொள்ளலாம், வாங்க பார்க்கலாம். நலமுடன் வாழும் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா, கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளை குறித்து ஒரு அற்புதமான ஒரு ஒற்றை மூலிகையினுடைய வேரை வச்சு நம்ம பார்க்க போறோங்க. இனி கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது தாங்க கல்லீரல் வந்து முக்கியமான ஒரு உறுப்புங்க உடல்ல. கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செயல்பாடு குறைவாச்சுனாக்கா அனைத்து நோய்களும் வருங்க. இப்போ சிலர் பார்த்தீங்கன்னாக்கா கல்லீரலில் வந்து தொற்று ஏற்பட்டுச்சு, கல்லீரலில் வந்து கொழுப்பு இருக்குது, கல்லீரலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புண்கள் ஏற்பட்டுக்குது, இது மாதிரி எல்லாம் பல பிரச்சனைங்க. இந்த கல்லீரல் செயல்படலைனாக்கா நிறைய பேர் நினைக்குவாங்க இது வந்து மது பழக்கம், புகைப்பழக்கம் இப்படி இருக்கிறவங்களுக்கு வரும் அப்படின்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் நச்சுத்தன்மை வாழ்ந்தாங்க உணவுகள், அதே போல் பயிர் வகைகள் எல்லாம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரசாயனங்களை யூஸ் பண்ணாதே இல்லைங்க. இதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் பிரபலமா இருக்குதுங்க. அதனால தாங்க இப்போ கல்லீரலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செயல்பாடு கம்மியாச்சுனாக்கா பித்தப்பை கல், அதே மாதிரி எத்தனை செயல்பாடு இருக்குதுங்க எல்லாம் குறைஞ்சிடுங்க. அந்த செயல்பாட்டை கல்லீரல் பலப்படுத்துறதுக்கும் அதில் இருக்கிற நச்சுக்களை நம்ம எடுக்கிறதுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பற்றி பார்க்குறோங்க. என் கையில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா பாவட்டைங்க. இந்த பாவட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வேறு விதமாக பயன்படுத்திக்கிறாங்க. கட்டிகள் மேலே இந்த விளக்கண்ணில் வந்து வதக்கி கட்டிகள் மேலே வச்சு கட்டும் போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த நாளில் பார்த்தீங்கன்னா சூடு கட்டி அதிகங்க, சூடு கட்டிக்கு வச்சு இது பயன்படுத்துவாங்க. ஆனால் இதன் பயன்பாடு ரொம்ப அநேகமாக இருக்குங்க. அப்பயே சொல்லியிருக்காங்க, ஒரு மூலிகை எடுத்தால் எதை தலைவலிக்கு ஒரு மருந்து சாப்பிட்றோம், ஜுரத்துக்கு ஒரு மருந்து சாப்பிட்றோம் அப்படி இல்லைங்க. மூலிகைலாம் வந்து பல பலன்கள் தரும், பல நோய்களை குணமாக்கும். நாம் இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னாக்கா இதனுடைய பாவட்டினுடைய வேருங்க, வேர்பட்டையை எடுத்து நம்ம சுத்தமாக வந்து நம்ம கழுவி அழைச்சி காய வச்சுக்கணுங்க. காய வச்சுட்டு சூர்ணமாக ஆக்கிங்க, பொடி பண்ணிக்கணுங்க. பொடி பண்ணிட்டு என்ன பண்ணனாக்கா ஒரு 100 கிராம் பொடி வச்சுங்க. ஒரு 100 கிராம் பொடியில வந்து ஒரு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துக்கணுங்க. சர்க்கரைனாக்கா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணுங்க. 100 கிராம் பொடி, 100 கிராம் நாட்டு சர்க்கரை, ஒரு 25 கிராம் சுக்கு. இது எடுத்துட்டீங்கன்னாக்கா எடுத்து எல்லாத்தையும் வந்து நல்லா மைய அரைச்சி வஸ்திரகாயம் பண்ணி செழிச்சுக்கிட்டு இங்கே எடுத்து காலை மாலை உணவுக்கு பிறகு ஒரு அரை டீஸ்பூன்னா ஒரு 3 கிராம் வச்சுக்கலாங்க. 3 கிராம் எடுத்து நீங்கள் தேனில் குழைச்சி சாப்பிட்டு வரலாங்க. சாப்பிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைங்க அப்படியே படிப்படியாக என்ன ஆகிடுங்க, எல்லா பிரச்சனையும் வந்து நமக்கு நீங்கிடுங்க. தொற்று இருக்கட்டும், அதே போல் கொழுப்பு படிஞ்சிருக்கட்டும், அதே போல் புண்களாக இருக்கட்டும், இல்லை கல்லீரல் வீக்கமாக இருக்கட்டும், இவை அனைத்துமே போக்கக்கூடிய இந்த பாவட்டையினுடைய வேருங்க. இந்த பாவட்டை வேறு நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களுக்கு கிடைச்சா பயன்படுத்துங்க. இன்னும் அநேக நன்மைகள் இருக்குது. இந்த நன்மைகளை வந்து உங்கள் அருகாமையில் இருக்கிற வைத்தியரோ யாரோ ஆலோசனை கேட்டு நீங்கள் பயன்படுத்தலாங்க. ஒத்த மூலிகை தாங்க, அநேக பலன்கள். பயன்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.